இப்போ பாக்கியராஜ் படம்லாம் படம்லாம் மௌன கீதங்கள் அதுலேயே அப்பா பற்றி வந்திருக்கோம். டாடி டாடி ஓ மை டாடி அப்பயே அப்பாவோட பெருமைலாம் இருக்கும். எல்லா பசங்களுக்கும் அம்மாவத்தை பிடிக்கும். மௌன கீதத்தில் தான் பையனுக்கு அப்பா பிடிக்கும். சூரியன் நின்று போச்சு, முந்தானே முடிச்சு, அந்த 7 நாட்கள் இல்லைங்க. அதெல்லாம் அந்த 7 நாட்களில் ஒரு லவ் ஸ்டோரியில் அந்த அந்த தமிழ்நாட்டு கலாச்சாரம் இல்லை கிளைமேக்ஸ் நிற்கும். இன்றைக்கி கலாச்சாரமாவது பண்பாடாவது கத்திடுறா பெட்ரா குத்துரா கலாச்சாரம் தான் இப்போ இன்னைக்கு கலாச்சாரத்தை காணும். ஆமாம், ஏன்னா இந்த மாதிரி பக்தி பாடல்களில் பார்க்கும்போது ஒரு இன்னைக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. ரொம்ப ஒரு ஆறுதலாக இருக்குது. எங்கள் அப்பா அப்படிங்கும்போது எல்லாருக்குமே இப்போ இங்கே வந்தோடனே அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக அவங்க அப்பா ஞாபகம் வந்துருக்கும். அப்போ எனக்கு வரணும்ல. நம்ம உதவிக்கினார் வந்தோம், அப்போ எதுவும் கேட்க முடியாது. எங்கள் அப்பா ரைட்டர் ஆகிட்டோம், சம்பாதிச்சோம், அப்பாவது கேட்டுருக்கலாம். நான் கேட்பேன் ஏதாவது வேணும் அப்பா வாங்கிட்டு வரணுமான்ட்டு. இது வரைக்கும் அவர் எதுவுமே ஒன்று வேணாம் சொன்னார். அவர் எங்கிட்ட ஒருவோட ஒன்று கேட்டார். என்னென்னா ஒரு புக்கு கேட்டார். இங்கெல்லாம் கிடைக்கலப்பா, இங்கே இருந்து வாங்கிட்டு வா அப்படின்னாரு. அதுதான் ஃபஸ்ட் விஷயம் அவர்கிட்ட கேட்டது. அது என்ன புக்குனா பாக்கிய வாரதில்லை பாக்கியரசு வந்து இந்த கேள்வி பதில்னு ஒரு பகுதி இருக்கும். அது பல தூப்பம் வந்துச்சு. அந்த தூப்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு சொன்னார். அது ஒன்று தான் எங்கள் அப்பா என்கிட்ட கேட்டது. அது சாருக்கான்னு சொல்ல, சார் தனியாக அதை சொல்லியிருக்கேனா, எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட கேட்டது இது ஒன்று தான். அப்போ பாக்கியரசு மூலியமாக எங்கள் அப்பாவுக்கு நான் பண்ண பெரிய கடமை அந்த புக்கை வாங்கி கொடுத்தது தான். அப்புறம் நான் உதவி இயக்குனராக ட்ரை பண்ணி எங்கள் குருநாதர் ராமநாத சார்கிட்ட சேர்ந்துட்டேன். அசிஸ்டண்ட்டாக சேர்ந்து அந்த படத்துக்கு முதல்ல ஒரு சம்பளம் கொடுத்தாங்க. சம்பளம் வாங்கணுன்னா அதை செலவு பண்ணாமல் நேரம் எங்கள் அப்பாட்ட பணத்தை கொடுத்தேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த போகும்போது அந்த பணத்துக்கு ஒரு மோதிரத்தை வாங்கி ஒரு கையில் போட்டுக்கிட்டார். அந்த பணம் தங்க மோதிரம் வாங்க முடியாது, அது வெள்ளி மோதிரம் வாங்க முடியுமா? அதனால் ஒரு வெள்ளி மோதிரத்தை வாங்கி என் பையன் ஃபஸ்ட்டு சம்பாதிச்சு கொடுத்த பணம் அப்புறம் அது ஞாபகமாக வெள்ளி மோதிரத்தை போட்டார். இது நடந்து 20 நிமிஷம் இருக்கும். இன்றைக்கி எங்கள் அப்பாவுக்குள்ள இந்த மோதிரம் இருக்குது. இப்போ ஒரு 2-3 மாதம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆப்ரேஷன், காலில் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகி ஆப்ரேஷனு அப்படி போட்டோம். இப்போ ஆப்ரேஷன் தேட்டருக்கு கூட்டி போகணும், எல்லாம் வந்துட்டாங்க, டாக்டர் வந்துட்டாங்க, நர்ஸாக வந்துட்டாங்க. அந்த ஆப்ரேஷன் அந்த காஸ்ட்யூம்லாம் போட்டாச்சு. இப்போ அவங்க நகை கொடுத்தாங்க, அதெல்லாம் வாட்ச் எல்லாத்தையும் கழட்டிடுங்க. அவர்கிட்ட வாட்சில் ஒன்றும் இல்லை, ஒரு உத்தராட்சி கொடுத்து தூங்கிச்சுக்கிறோம். அதை அந்த கயத்தை கழட்டினாங்க. அதுக்கப்புறம் அவர் கையில் இருந்தது இந்த வெள்ளி மோதிரம் தான். அது அவரே கழட்டி எனக்கு கொடுக்குறாரு, பத்திரமா வச்சுருப்பா வந்து வாங்கிக்கிறேன்ட்டு. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் தேட்டருக்கு உள்ளே போனதுக்கப்புறம் உள்ள ஆப்ரேஷன் நடக்குது. அந்த வெள்ளி மோதிரத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு கொஞ்சம் கண் கலங்கிச்சு. நம்ம எப்போ கொடுத்தது, இன்னும் அது ஒரு ஞாபகமாக இன்றைக்கி அதை போட்டிருக்காருங்கிறது. அப்போ நம்ம அவர் மேலே வச்ச பாசத்தை விட அவர் மேலே நம்ம என் மேலே வச்ச பாசம் தான் அதை தெரிஞ்சுது. நான் சின்ன வயசில் நிறைய அடி வாங்கியிருக்கோம். சரியாக படத்துக்கு போவோம், செம்ம அடி வாங்கிடுறது. நம்ம என்ன தப்பு பண்ணாலும் சரி, ஸ்கூலில் யாராவது அடிச்சுட்டா காலைல அடிப்போம், சாயந்தரம் அவங்க அடிபட்டவன் அப்பா அம்மா வந்துடுவாங்க, அண்ணே இந்த மாதிரி பையன் அடிச்சுட்டானே. அதுக்கப்புறம் செம்ம அடி விடுவோம். அப்போலாம் உள்ளே தெரியும் அப்பாவுக்கு என்னடா அது பயத்தில் அப்போ உள்ளே பார்ப்போம். அப்போ பாசத்தை அப்பாவோட பாசத்தை சொன்னாங்கல்ல, அம்மாவோட பாசத்தை உணர்ந்துருவோம், அப்பப்போ உணர்ந்துருவோம். அப்பாவோட பாசத்தை உணர்றதுக்கு ஒரு காலம் வரும், நமக்கு ஒரு பக்குவப்படணும்.
அப்போ தான் நம்ம வந்து அப்பா பாசத்தை நம்ம உணர முடியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.